योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरुराया। ओम अन्नामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। ओम श्रीराम, जय राम, जय जय राम। நாளுக்கு நாள் எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை பெரும் கருணையாக இருக்கிறது. எல்லோருக்கும் பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவைகளை செய்து எல்லோரையும் தற்காத்து கொண்டிருக்கிறார். பரிபூர்ணமாக இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலே அமர்ந்திருந்து எல்லோருக்கும் கருணை காட்டி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த நேரத்துல நான் திருப்பி திருப்பி சொல்றதான், நீங்க உங்களைத்தான் தயார் பண்ணிக்கணும். இப்போ பகவானுடைய பெரும் கருணையை நீங்கள் கிரகிக்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உடல் பக்குவப்படுவதை விட மனம் பக்குவப்படணும். முதல்ல இந்த மனம் பக்குவப்படுவதுதான் மிகச்சிறந்தது. நாம ஒரு முறை ஒரு விஷயமா அப்படியே போயிருக்கிறப்போ ஒரு இடத்துல பகவத்கீதை குறித்து ஒரு சத்சங்கம் நடக்குது. பகவத்கீதை உரை நடக்குது. கேட்கறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்ட்டு போய் பார்த்தா ஒரு மலையாளி ஒருத்தர் பகவத்கீதையை பத்தி அவ்வளவு அழகா ஒரு பெரிய பாடம் எடுக்கிறார். இத போல நான் கேட்டதே இல்லை. அவ்வளவு அழகா பகவத்கீதையை பத்தி எடுக்கிறார். அப்போ நாம அவர்கிட்ட, நீங்க எப்படி பகவத்கீதை பத்தி இவ்வளவு அழகா அவரு பிரசங்கம் பண்றீங்களே, இது எப்படி, நீங்க யாரு, எங்க இருந்துன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அவர் ஒரு முஸ்லிம், அவர் ஒரு இஸ்லாமியர், கேரளாவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர். ஆனா பகவத்கீதையை பத்தி அவ்வளவு அழகா பார்ட்டா பிரிச்சு அவரை போல விளக்கம் கொடுத்து நான் யாரையும் பார்த்ததே இல்லை. அவ்வளவு அழகா கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் நடந்தது. 3 நாட்கள்ல முடியாது. ஏன்னா ஒரு பகவத்கீதை கிளாஸ் 5.5 வருஷம் எடுத்திருக்காங்க. ஒரு இடத்துல 5.5 வருஷம் பகவத்கீதை கிளாஸ் எடுத்திருக்காங்க. படிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்குதுல. அவர் 3 நாள் வகுப்பு எடுத்தாரு. எடுத்து முடிச்சோன்னு அவர்கிட்ட கேட்டோம், உங்களுக்கு எப்படி இந்த பகவத்கீதையில இவ்வளவு பெரிய ஒரு நாட்டம் வந்தது? ஏன்னா ஆச்சரியம் என்னன்னா, அவர் ஒரு பிறப்பால வளர்ப்பால ஒரு இஸ்லாமியர், உங்களுக்கு எப்படி இந்த பகவத்கீதையில இவ்வளவு பெரிய ஒரு நாட்டம் வந்ததுன்னு கேட்டா, அவர் அதுக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னார். அவரு இந்த ஸ்ரீ ரவிசங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஆர்ட் ஆஃப் லிவிங். அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இவர் போய் ஜாயின் பண்றாரு. யாரு? அதுல ஜாயின் பண்ணி நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கு அவர்கிட்ட. அதனால இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாக்கள்ல போய் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் பத்தி பாடம் எடுக்கிறது, கவுன்சிலிங் கொடுக்கறது, பக்தர்களுக்கு ஏதாவது மனசுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு ஜாப கொடுக்குறாங்க. அப்போ அவரு இப்படி ஒவ்வொரு கிராமமா போய் கேரளால இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு இடத்துல இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் கிளாஸ் முடியறச்ச அந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் எழுப்பி போய், ஐயா ரொம்ப அழகா நீங்க எடுத்தீங்க, கிளாஸ் எடுத்தீங்க, எனக்கு வாழ்க்கையில நிறைய துன்பம், நிறைய பிரச்சனை, எனக்கு வாழ்வதே ரொம்ப சிரமமா இருக்கு, நாம் இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவங்களை போல இல்ல, என்னோட மனநிலையே வேற மாதிரி இருக்கு, என்னால இந்த பூமியில ஒரு கணம் கூட என்னால வாழ முடியல, எனக்கு பெரும் துன்பமா இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழக்கமா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வாழ்றதுல அவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இல்லங்க, நீங்க சொல்ற மாதிரி இல்லை, எனக்கு என்னவோ இந்த ஒரு கணம் கூட இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல அப்படின்னா இவர் என்ன பண்றாரு, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இப்போ நம்ம we will discuss later, இதை பத்தி பிறகு பேசுவோம், என்னோட போன் நம்பர் இருந்தா இதை வச்சுக்கோ, உனக்கு நீ ஃப்ரீயா இருக்கச்ச கூப்பிடு, we will talk அப்படின்ட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த நபர் இவரை போன்ல கான்டாக்ட் பண்றாரு. ஐயா நான் இன்னார் பேசுறேன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. இவர் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிட்டு, ஆமா ஞாபகம் இருக்கு, நீங்க இந்த ஊர்ல, ஆமா ஞாபகம் இருக்கு ஐயா, வேற ஒண்ணும் இல்லை, நான் இன்னைக்கு உங்களை தொடர்பு கொண்டது என்னன்னா, நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன், அதான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு அது செய்திடலான் இருக்கேன் அப்படின்னா, நீ என்ன சொல்ற, பைத்தியக்கார பையல, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் ஏற்கனவே உங்க அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த உலகத்துல என்னால வாழவே முடியல, பெரும் துன்பமா இருக்கு, பெரிய சோகங்களா இருக்கு, பெரிய கவலைகளா இருக்கு,
என்னால முடியல, நான் தற்கொலை பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க இருக்க இப்போ அப்படின்னாரு. நான் இந்த ஊர்ல இந்த இடத்துல இருக்கேன். நானும் பக்கத்துலதான் இருக்கிறேன், இரு கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. ஏன் நீங்க வாங்க, ஆனா நான் என் முடிவுல தீர்மானமா இருக்கிறேன், நீங்க வேணா வாங்க அப்படின்ட்டார். அவர் வந்த வேலைகளை முடிச்சுட்டு எடுத்துட்டு அந்த ஆளை தேடி போறார். போனா அவன் ஒரு வீட்டுல இருக்கிறான், ஒரு நியாயமான ஒரு வீடு, சின்ன வீடு. ஒரு நியாயமான ஒரு பழைய ஒரு ஆஸ்பெட்டா சீட்டு மாதிரி போட்ட வீடு. அதுல 2-3 ரூம் தான். போனா அந்த சுவர்ல எல்லாம் நிறைய குழந்தைகளோட படங்களா இருக்கு, சின்ன வயசு கொஞ்சம் பெரிய வயசு அப்படி இருக்கு. ஒரு பெண்ணுடைய படம் இருக்கு, சுவர் ஃபுல்லா தான் இருக்கு. இவர் கேட்கிறாரு, எப்பா இதெல்லாம் யாருப்பா? இதெல்லாம் குழந்தை, என்னோட 2 பிள்ளைங்களோட படங்களை நிறைய வகை வகையா எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் 2 குழந்தைங்க. அப்ப அது என்னுடைய மனைவி. சரி, இப்போ நீ மட்டும் தான் இருக்கு, இவங்கெல்லாம் எங்க? அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி தற்கொலை பண்ணிட்டாங்க எல்லாரும். 2 குழந்தைங்களும் என் மனைவியும் தற்கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நானும் பண்ணிக்கலான் இருக்கேன். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏற்கனவே 2 குழந்தைங்களும் மனைவியும் தற்கொலை பண்ணிட்டாங்கன்ற, நீ தற்கொலை பண்ணிக்கணுங்கிற என்ன பிரச்சனை உனக்குன்னா? ஐயா, இந்த இருக்கு பாத்தீங்களா ஒரு கட்டில், இந்த கட்டில தான் என் மனைவியும் குழந்தைங்க படுப்பாங்க. என் மனைவி இப்ப கொஞ்ச நாளாவே என்கிட்ட நீ இந்த கட்டில படுன்னு சொல்றாப்புல, நீ வா இந்த கட்டில படுத்துட்டு எங்க கூட வா அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா நானும் இன்னைக்கு இந்த கட்டில படுத்துட்டு போய் சேர்ந்துருவேன். அவர் நிறைய பேசுறாரு. பேசினா அவன் கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே இல்லை. இப்ப சொல்றாருப்பா, நான் இன்னைக்கு ராத்திரி உன் கூட தங்குறேன், நீ இந்த முடிவை கைவிடு. நான் போனா நீ ஒரு வழியில ஏதாவது பண்ணிடுவ போல தெரியுது, இன்னைக்கு ராத்திரி நான் உன் கூட இங்க படுக்கிறேன் அப்படின்ட்டு இவர் அந்த வீட்டுல நைட்டு படுத்துறாரு. அந்த வீட்டுல 2 ரூம் தான், ஒரு ஹாலு ஒரு ரூம் தான் இருக்கு. ஒரு ரூம்ல அவங்களோட மனைவியும் குழந்தைகளும் தற்கொலை பண்ணிட்டு அந்த கட்டில் இருக்கு. அந்த கட்டில்ல அவன் படுத்திருக்கான். இவர் ஒரு பக்கத்து ரூம்ல ஒரு இடத்துல தரையில பாய போட்டு இவர் படுத்திருக்காரு. இவர் பெரிய ஆளு, ஆனா ஒருத்தன் சாக போறேன்னு சொல்றாரு, எக்காரணம் கொண்டு செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் அதுல படுத்திருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள டிம்மா ஒரு சின்ன மைல்டு லைட் மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. லேசான மிதமான வெளிச்சத்துல ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, வேற எதுவுமே இல்லை. இவருக்கு நான் தூக்கம் வரவே இல்லை. நம்ம தூங்கிட்டா ஏதாவது பண்ணிடுவானு தூக்கமே இல்லை. அப்படியே படுத்து சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ ராத்திரி இவருக்கு தூக்கம் வராததுனால ஒரு நள்ளிரவு ஒரு 1 மணி 2 மணிக்கு இவருக்கு தூக்கமும் வரல, நேரமும் போகல, என்ன பண்ணனே தெரியாம அப்படியே பாக்குறச்ச அங்க ஒரு சாமி படம் இருக்கு ஒரு சவுத்துல. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்கல்ல, சவுத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சு சாமி படம் வச்சிருப்பாங்கல்ல, அப்படி இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பார்சல் மாதிரி இருக்கு. அது பிரிக்காத ஒரு பார்சல் மாதிரி அந்த சாமிக்கு பின்னாடி இருக்கு. இவரு நேரம் போகல, தூக்கம் வரல, சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எழும்பி போய் அந்த சாமி படத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த பார்சல் இப்படி எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு கொரியர் மாதிரி வந்திருக்கு. அந்த கொரியரை பிரிக்கவே இல்லை, அது அப்படியே இருக்கு அதுல. சரி இது என்னன்னு பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அது, ஏன்னா மேல நிறைய தூசா இருக்கிறதுனால ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியுது. அதை பிரிச்சு பார்த்தா அது ஒரு பகவத்கீதை புத்தகம். இவரோ பிறப்பால இஸ்லாமியர், ஒரு உயிர் இறக்க போகுதுன்னு தெரிஞ்சனால அதை காப்பாத்துறதுக்காக போய் படுத்திருக்கிறாரு. முதல் முறையா வாழ்க்கையில ஒரு பகவத்கீதை புத்தகத்தை அவர் எடுத்து பாக்குறாரு, கையில அப்படி பாக்குறாரு. அந்த புத்தகம் ஒரு கவர்ல இருக்கு, யாரும் பிரிச்சு கூட பார்க்கல. இவருதான் முதல்ல அந்த புத்தகத்தை பிரிச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே, ஏன்னா இவருக்கு நேரம் போல தூக்கமும் வரல, முதல்ல அந்த புக்கை திறக்கிறச்ச 2வது அதிகாரம் ஒரு கண்ணுல படுது. அந்த புக்ல 2வது அதிகாரத்துல பகவான் சொல்ற ஒரு வசனம் ஒரு கண்ணுல படுது. முதல்ல அந்த பகவத்கீதை அப்படி பிரிக்கிறார். அந்த புத்தகம் அப்படி திறந்த உடனே ஒரு கண்ணுல அந்த 2வது அதிகாரத்துல இருந்து ஒரு வசனம் ஒரு கண்ணுல படுது. அதுல பகவான் சொல்றாரு, பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும், உருவானவை எல்லாம் ஒரு நாள் மறைந்தே ஆக வேண்டும். இங்கே என்னால் உருவாக்கப்பட்டவை பிறப்பிக்கப்பட்டவை எல்லாமே ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு வசனம் முதல்ல ஒரு கண்ணுல படுது. இது ஒரு இஸ்லாமியரா அவர் எங்கேயுமே பார்க்காத ஒரு வசனம். ஏன்னா எந்த புத்தகத்திலையும்
இந்த மாதிரி பிறந்தவையெல்லாம் இறந்துதாகணும் அப்படின்னு யாரும் சொல்றதே இல்லை. இந்த வசனம் அவருக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு ஏதோ பண்ணுச்சு. ஏன்னா அங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கு. இவரு அந்த மெல்லிய வெளிச்சத்துல அந்த பகவத்கீதையை லேசா புரட்டி படிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் 2-3 பக்கம் படிச்சாரு. படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில அவன் ஏதோ கொஞ்சம் மனநிலை மாரணமா இருக்கனால, எப்பா இனிமேல் எதுனால எனக்கு போன் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள்ல அவருடைய 2 கிட்னியும் பழுதாகுது. யாருக்கு யாருக்கு அவருடைய 2 கிட்னிகளும் பழுதாகி போகுது. இவருக்கோ ஒன்னும் சொல்ல முடியல. அவர் செய்யறது ஒரு பொது தொண்டு, ஆன்மீக தொண்டு தான் செய்யிட்டு இருக்காரு ஆர்ட் ஆஃப் லிவிங்ல. 2 கிட்னிகளும் பழுதான உடனே வசதி உள்ளவருங்கிறதுனால துபாய்க்கு போறாரு அறுவை சிகிச்சைக்காக. துபாயில ஒரு மருத்துவமனையில போய் ஜாயின் பண்ணி 2 கிட்னிகளும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. அவருக்கு பண்ணுனா சுமார் கொஞ்ச நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் இல்லையா, அந்த சார் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுனால ரொம்ப நாளா இவர் கட்டில படுக்கையிலேயே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அப்போ இவருக்கு இந்த கேரளால அந்த வீட்டுல நடந்த சம்பவங்கள் இவருக்கு மனசுக்கு வருது, ஞாபகம் வருது. உடனே அங்க துபாயில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நர்ஸை கூப்பிட்டு, அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு. என்ன அப்படின்னு, என்ன தூக்கி ஒரு சேர்ல உட்கார வைங்க, ஒரு சின்ன ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன டீப்பா மாதிரி எனக்கு போடுங்க, அதுல எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு புத்தகம் தருவீங்களா. என்ன புத்தகம் வேணும், எனக்கு ஒரு பகவத்கீதை வேணும். இந்த பொண்ணுக்கு பயங்கர ஆச்சரியம். இவர் பேசிக்கலி ஒரு இஸ்லாமியருங்க, அந்த பொண்ணுக்கு தெரியும். திடீர்னு பகவத்கீதை கேட்கிறாரு அப்படின்ட்டு அந்த பகவத்கீதையை கொண்டு கொடுத்தாங்க. இவர் அந்த மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வரை திரும்ப 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 அந்த பகவத்கீதையே படிச்சார். அந்த பகவத்கீதை அவருடைய மனச என்னெல்லாமோ பண்ணிட்டு, அவியல், பொரியல், கூட்டு, குழம்பு என்னெல்லாமோ வச்சிருச்சு அவர் மனசுல. அந்த பகவத்கீதைக்கு அவர் அடிமையாவே ஆயிட்டார். அவர் சொல்றாரு, இந்த பகவத்கீதை என்பது எல்லா மதங்களிலும், எல்லா வேதங்களிலும், எல்லா சமயங்களிலும் புத்தகம் இருக்குல்ல எல்லாருக்கும், அந்த புத்தகங்கள் எல்லாமே யாரோ சொன்னாங்க, யாரோ கேட்டாங்க, யாரோ எழுதுனாங்க, யாரோ சொன்னாங்க, அதை யாரோ கேட்டு யாரோ எழுதுனது, அப்படிதான் அந்த புத்தகங்கள் இருக்கும். புரியுது இல்ல? இப்ப பைபிளா இருந்தா அதோட வெர்ஷன் எல்லாம் அது யார் எழுதுனதுங்கிறது உங்களுக்கு தெரியும், குரான் எப்படி எழுதப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு புத்தகம் இறைவனே உலகிற்கு வந்து இறைவனே உபதேசித்தது புத்தகமா இருக்கு. பகவானே அவதாரமாக வந்து பகவானே நேரடியாக மனிதனுக்கு உபதேசித்தது ஒரே ஒரு புத்தகம் தான், அது பகவத்கீதை. இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இப்படி ஒரு ஆச்சரியமே கிடையாது. இறைவனே அவதாரமாக இறங்கி வந்து மனிதனுக்கு உபதேசித்த ஒரே ஒரு புத்தகம் பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை இந்த இந்துக்கள் படிக்காம வச்சிருக்காங்களே, இவங்க பிறந்ததால என்ன புண்ணியம், இந்த உலகத்துல வாழ்வதால என்ன புண்ணியம். ஏதோ பன்றிகளை போல, நாய்களை போல டெய்லி கண்டதை தின்னுட்டு, கண்ட இடத்துல 1க்கு இருந்துட்டு, கண்ட இடத்துல 2க்கு இருந்துட்டு, கண்ட இடத்துல தூங்கிட்டு இப்படி வாழ்றாங்களே. இந்த மாதிரி புத்தகம் படிப்பதற்கென்றே ஒரு பிறப்பு வேணுமே நமக்கு. ஆனா ஒரு பாராட்டப்படக்கூடாத, பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லாத புத்தகங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு போதிக்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல, வெள்ளிக்கிழமைகள்ல அவ்வளவு போதிக்கப்படுது. 3வது அதிகாரத்துல 8வது வசனத்துல அவர் என்ன சொன்னார் உபதேசிக்கப்படுது. ஆனா ஒரு இறைவனே மனிதனுக்காக உபதேசித்த ஒரு புண்ணிய புத்தகத்தை பத்தி ஒரு சிறு விழிப்புணர்வு கூட இல்லாத அந்த பாழும் இந்து ஜனங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு அற்புதம்? இந்த உலகத்திலேயே விலை மதிப்பே இல்லாதது என்ன, நான் ஒரு இஸ்லாமியனாக சொல்லுகிறேன், அது பகவத்கீதை தான். அந்த பகவத்கீதையில எவ்வளவு பெரிய விஷயங்களை பகவான் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது நாசா விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, பெரிய அறிஞரா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை 5000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பகவான் சொல்லிட்டு போயிட்டார். அது இன்னைக்கு 2025க்கு மட்டுமா இல்ல, இன்னும் 5095 வந்தாலும் அவர் சொன்னது எடுபடும். இல்ல இன்னும் 50,075 வந்தாலும் அவர் சொன்னதான் நிக்கும். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
எவ்வளவு அற்புதமான ஒரு புத்தகத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல், ஞானம் இல்லாமல், படிக்காமல் இந்த ஜனங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். நான் கேட்கல. பிறப்பால் இஸ்லாமியராக பிறந்து குரானை பலமுறை படித்து ஏதோ ஒரு விபத்து போல நடந்த ஒரு சம்பவத்திலே பகவத்கீதை படித்த ஒருவர் அவர் கேட்கிறார், இந்த ஜனங்க வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பெரிய அரிய மானிட பிறப்பெடுத்து இன்னொரு பகவத்கீதை புத்தகத்தை இவங்க படிக்கலன்னா இவங்க வாழ்வதில் அர்த்தமே இல்லைங்கிறார் அவர். பகவத்கீதையிலே இறுதியாக அர்ஜுனனுக்கு, பார்த்தனுக்கு எல்லா உபதேசங்களையும் பண்ணிவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இறுதியாக சொல்லுகிறார், அர்ஜுனா நீ எல்லா தர்மங்களையும் மறந்து விடு. எல்லாத்தையும் மறந்து விடுன்னு சொல்லல, எல்லா தர்மங்களையும் மறந்து விடு. எல்லா தர்மங்கள்னா என்ன? பகவான் பகவத்கீதையில் உபதேசித்துள்ள தர்மங்கள் என்ன? மனைவிக்கு கணவனாக இருப்பது, குழந்தைக்கு தகப்பனாக இருப்பது, பெற்றோர்களுக்கு பிள்ளையாக இருப்பது, ஒரு அலுவலகத்திலே தொழிலாளர்களுக்கு முதலாளியாக இருப்பது, உதவி செய்வது, சம்பாதிப்பது, பொருளீட்டுவது, மகளுக்கு திருமணம் செய்து வைப்பது, மகனுக்கு திருமணம் செய்து வைப்பது, குழந்தைகளை படிக்க வைப்பது, இதெல்லாம் என்னது? தர்மம், கலியுக தர்மம். நீ எல்லா தர்மங்களையும் மறந்து விடு, என்னை மட்டும் சரணடைந்து விடுங்கிறார் பகவான் கிருஷ்ணர். லிசன் டு, எல்லா தர்மங்களையும் மறந்து விடு அர்ஜுனா, என்னை மட்டும் நீ சரணடைந்து விடுன்னு சொல்றார். இந்த சரணடைந்து விடுங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம்ல சத்சங்கத்துல. சரணடைந்து விடுன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீபிரியா சொல்லுவாங்க. சரணடைந்து விடு பல சத்சங்கங்கள்ல பேசியிருக்கோம். சரணாகதி, தட்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் தி மீன் பை தட்? சரணடைந்து விடு அப்படின்னா எல்லாம் ஒப்படைச்சு. யார்கிட்ட பலர் சொல்லுவாங்க, சாமி எல்லாம் பகவான் ஒப்படைச்சாச்சு, அவராச்சு அதாச்சு. ஆனா இதெல்லாம் வெறும் உதட்டளவுல. எப்படி? எல்லாம் அவருக்கு பாவத்துல போட்டாச்சு குருஜி, என்ன ஆயிட்டு போட்ட, எனக்கு ஒண்ணும் முடியாது. இதெல்லாம் வெறும் உதட்டளவுல. உண்மையில் சரணாகதினா என்னன்னு தெரியுமா? இப்ப பொட்டலக்கா கூட வந்து ஒரே டிப்ரெஷன், அவங்களுக்கு என்ன போட்டு வேற வேலை சொல்லல போட்டு, ஏன் போன வாரம் காணல, என்னத்த சொல்றதுக்கு சாமி, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லுகிறார், அர்ஜுனா நான் விஸ்வரூப ரூபம் எடுத்து காட்டுகிறேன், ஆனா அதை பார்க்கறதுக்கு உன்னுடைய இந்த சாதாரண கண்ணால் உனக்கு அது தெரியாது, ஞான கண் வேணுங்கிறார். அதே போல பார்த்தனுக்கு உபதேசித்த சாரதியினுடைய இந்த உபதேசங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சாதாரண மனநிலை உங்களுக்கு போதாது. கொஞ்சம் கவனத்தை அங்க திருப்பணும், கொஞ்சம் கவனத்தை அங்க திருப்பணும். அதுக்கு எல்லாரும், நான் 10 எண்ணுவேன், அந்த 10 எண்ணுற வரைக்கும் நான் கவுண்டிங் சொல்லுவேன். கண்களை ஒரு முறை மூடி அந்த 10, 11 சொல்ல நீங்க எல்லாம் கண்ணை திறந்து பார்க்கணும். அந்த 10 சொல்ற வரைக்கும் உங்களுடைய பூர்வ மத்தியில உங்களுடைய கவனம் இருக்கணும். அதுக்கு பிறகு சரணடைந்து விடு இன்னும் பகவான் அர்ஜுனனுக்கு சொன்னதை பத்தி நம்ம பேசுவோம். கண்ணை மூடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கண்களை திறங்க. இப்போ உங்க கவனம் எல்லாம் என் முகத்தை பார்த்து இருக்கணும். பகவான் அர்ஜுனனிடம், அர்ஜுனா நீ எல்லா தர்மங்களையும் மறந்து விடு, என்னை மட்டும் சரணடைந்து விடுன்னு சொன்னாரு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. இதை விட இனி யாரும் உங்களுக்கு உபதேசிக்க முடியாது. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஒரு பக்தர் எனக்கு அனுப்பியிருந்த மெசேஜ். அதுல அவர் என்ன இருந்தாரு, இதை விட வேதங்களையும் புராணங்களையும் வேற யாராலையும் விளக்கி சொல்ல முடியாது சுவாமி, அவ்வளவு அழகா சொல்றீங்க. அதுக்கு எனக்கு ஒரு பட்டம் கூட கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பட்டங்கள் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் துறக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால முன்னுக்கு இருக்கிற டாக்டர் பட்டத்தை கூட எடுத்தாச்சு. அதெல்லாம் வேண்டாப்பா. இது ஒரு நண்பர் சொன்னார், என்ன அவரெல்லாம் பெரிய ஒரு ஆன்மீக பேச்சாளர், என்ன பெரிய ஆன்மீக பேச்சாளர், முன்னுக்கு ஒரு அடைமொழி, பின்னாடி BA BL, அந்த BA BL பட்டத்தை கூட துறக்க முடியல, இவர் என்ன ஆன்மீகவாதி? ஒரு மனிதன்னா எல்லாம் துறக்கணும்.
தான் படிச்ச பட்டத்தையே ஒரு துறக்க மனசு இல்ல. அப்புறம் எதை துறக்க போறாரு? நகையை துறக்க போறாரா? பணத்தை துறக்க போறாரா? சொத்தை துறக்க போறாரு? எதை துறக்க போறாரு? எதையும் துறக்க போறது இல்லை. அப்புறம் இதுல என்ன பெரிய ஒரு பட்டம் வச்சிருக்காரு, பெரிய ஆன்மீகவாதி? நத்திங். அப்போ அன்பர் நமக்கு கொடுத்த பட்டத்தை நம்ம வேண்டாம் மறந்தாலும், நான் இப்ப சொல்ல போற ஒரு விளக்கம், இதை விட ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியாது. சரணடைந்து விடு அப்படின்னு பகவான் அர்ஜுனுடன் சொன்னதின் அர்த்தம் என்னன்னா, பிரகலாத மகாராஜா தெரியும் இல்லையா? பிரகலாதன் அவன் அசுர குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை, 6 வயது குழந்தை. அவனுடைய தந்தை அசுரகுல சக்கரவர்த்தி. அவனுக்கு ஒரு அடங்காத திமிரு. நான் தான் கடவுளை அவையாரி இந்திரலோகத்துல போய் அவன்லாம் நினைச்சா தூக்கி ஜெயில போட்டுருவேன், நான் தான் எல்லாரும் என் பேரை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். ஆனால் அந்த குழந்தை வயிற்றிலே கருவாக இருந்த போதே நாரதரால் அடைந்த ஞானத்தால் அது நாராயணனுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? அது நாராயணனுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. யாருக்கு? ஹிரண்யகசிபுக்கும் அவனுடைய மகன் 6 வயது குழந்தை பிரகலாதனுக்கும் பெரிய சண்டையை நடக்குது. எதுல? தகப்பன் சொல்றான் நீ ஏன் நாமத்தை தான் சொல்லணும், அவன் சொல்றான் இல்லப்பா சொல்லக்கூடாது, நாராயணனுடைய நாமத்தை தான் சொல்லணும் அவன் சொல்றான். இதுல பெரிய கான்ட்ரவர்சி வந்து பெத்த தகப்பனே தன்னுடைய பிள்ளையை கொல்றதுக்கு தயாராயிட்டான். இனி இவன் இருக்கவே வேண்டாம். அப்போ ஒரு பெற்ற குழந்தை, தான் பெற்ற குழந்தை தன்னுடைய நாமத்தை சொல்லலைங்கிறதுக்காக அதை கொல்றதுக்கே ஒரு தகப்பன் துணிகிறான்னா அவனுடைய ஆணவம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் யோசிப்பார். ஆணவத்தோட உச்சம். என் பேரை சொல்லாத எவனா இருந்தாலும் உயிரோட இருக்க வேண்டாம். அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரணடைந்து விடுன்னு பகவான் சொன்னுடைய அர்த்தத்தை இந்த உலகத்துல இந்த பிரகலாதனை போல யாருமே கடைபிடிக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரணடைந்து விடு அப்படின்னு பகவான் சொன்னதனுடைய முழு புரிதல் பிரகலாதனுக்கு இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, அந்த அசுரகுல தலைவன் சக்கரவர்த்தி, இந்த பிரகலாதனுடைய அப்பா, இவரை பல்வேறு முறைகள்ல கொல்றதுக்கு முயற்சி பண்ணார். எப்படி எல்லாம் பண்ணாரு? யானையை விட்டு மிதிக்க வச்சாரு. தன்னுடைய படை வீரர்களை இவனை தூக்கிட்டு போய் மலையில இருந்து கீழே போடுங்கன்னு சொன்னாரு. பல பல விதங்கள்ல இவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணார் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த 6 வயது குழந்தை பிரகலாதன் தன் தாயின் வயிற்றில் கருவிலே இருக்கும் போது நாரதர் அவருடைய தாய்க்கு உபதேசித்ததை கருவிலிருந்தே கேட்டு உணர்ந்த ஞான குழந்தை சரணாகதி அடைந்து விடுங்கிறதை எப்படி ஃபாலோ பண்ணது பாரு. ஒரு 6 வயசு புள்ள, இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 4 வயசு. இதோட 2 வயசு தான் கூடுதல். ஒரு பெத்த தகப்ப அந்த பிள்ளைய பயமுறுத்தி கொல்ல கொண்டு போறான். ஒவ்வொரு நேரமும் கொண்டு போறான். ஒரு நேரம் கூட அந்த குழந்தை அப்பா என்ன கொல்றாதப்பா, என்ன கொல்லாதப்பா கேட்கவே இல்லை. கேட்கவே இல்லை. என்ன கொல்லாதப்பான்னு சொல்லவே இல்லை. மலைக்கு மேல கொண்டு விட்டு படை வீரர்கள்லாம் சொல்றான், டேய் தம்பி தூக்கி போட போறோம்டா, ஒரே ஒரு தடவை சொல்லிடுடா, நாங்க விட்டுறோம் அப்படிங்கிறான். சொல்லவே இல்லை. என்ன காப்பாத்துன்னு சொல்லவே இல்லை. என்ன கொல்லாதன்னு சொல்லவே இல்லை. எப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கும்? ஏன் சொல்லல? நாராயணன் மீதான நம்பிக்கை. அவன் என்ன நினைக்கிறான்? தகப்பன் மேல கோபப்படவும் இல்லை, என்ன கொல்ல போறானே பாவின்னு நினைக்கவும் இல்லை, என்ன கொல்லாதேன்னு சொல்லவும் இல்லை. நீ உன் கடமையை செய், என்னைய நாராயணன் காப்பாத்துவான். இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கல? இதுக்கு அடுத்ததுதான் மற்றவர்களை விட அந்த 6 வயது பிரகலாதனுடைய முதிர்ச்சியை நீங்கள் உணர வேண்டும். நம்ம எல்லாம் அவன் காலில் பட்ட ஒரு தூசு கூட சமம் கிடையாது. தகப்பன்கிட்ட கொல்லாதப்பா என்ன விட்டுருப்பான்னு கேட்கறது மட்டும் இல்ல, அந்த எல்லாம் வல்ல நாராயணனிடம் கூட என்ன காப்பாத்து நம்ம கேட்கவே இல்லை. மலையிலிருந்து தள்ளி விட்ட போவோம், யானை விட்டு மிதிக்க வந்த போவோம். 6 வயசு குழந்தை எவ்வளவு பயந்துருக்கும். நம்ம என்ன பண்ணிப்போம்? எப்பா சாமி உன் நாமத்தையே நான் சொல்லிட்டு இருக்கப்ப ஆளை விடுப்பா, எனக்கு கொன்றாதப்பான்னு ஓடிப்போம். நாராயணனாவது நாமத்துல போத்துற வேற வேலை சொல்லில. அந்த குழந்தை பெற்ற தகப்பனிடம் கெஞ்சாதது மட்டுமில்ல, நாராயணகிட்ட என்ன காப்பாத்துன்னு கேட்கவே இல்லை. ஏன்? இதுதான் டோட்டல் சரண்டர். இதுதான் முழு சரணாகதி. அதுக்கு மேல ரிக்வெஸ்டே கிடையாது. கடவுள் என்ன கேட்க வேண்டியிருக்கு? நான் தான் படுத்தாச்சே தரையில,
என்னை காப்பாத்துவான் அவன், அவ்வளவுதான். இந்த மனநிலை நமக்கு எப்ப வரும்? கொல்ல போறவங்கிட்டையும் கெஞ்சல, என்ன கொல்லாதவன் கேட்கல, காப்பாத்த வேண்டியவன் என்ன காப்பாத்துன்னு கேட்கல. அந்த 6 வயது குழந்தைக்கு இருந்த சரணாகதி பக்குவம் நமக்கு எப்ப வரும்? எப்ப வரும்? நம்ம எல்லாரும் சாமிகிட்ட சண்டை தான் போடுறோம். என்னத்த சாமி கும்பிட்டு என்னத்துக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு பைத்தியக்காரத்தனம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். யோசித்து பாரு, கொஞ்சம் யோசித்து பாரு. டோட்டல் சரண்டர் மீன்ஸ் பை வாட்? என்ன? ஒரு 6 வயது குழந்தைக்கு இருந்த பக்குவத்துல 1,00,000த்துல 1 பங்கு நம்ம கிட்ட இருக்கா? அப்போ என்கிட்ட நீங்க சொல்றது, சாமி நான் எல்லாம் பகவான் பாதத்துல தூக்கி போட்டாச்சு, இதுல எவ்வளவு % உண்மை இருக்கு? எவ்வளவு % உண்மை இருக்கு? 0.0001% கூட உண்மை இல்லை. இதுதான் சொல்றேன், சொல்றேன். பகவானிடம் சரணாகதி அடைவது என்பது எந்த நிலையிலும் நம்முடைய மனமும் உடம்பும் அப்படியே இருக்கிறது. என்ன நடந்துரும்? என் பகவான் இருக்கான், அவன் பாத்துக்குவான். ஒருத்தன் கொல்ல வந்தா கூட, கடங்கார வீட்டை அடிச்சு உடைச்சா கூட என் பகவான். அப்ப கூட நீங்க மனசு மாறி கடவுளை காப்பாத்து, காப்பாத்து கேட்க கூடாது. அது என்ன? அது பைத்தியக்காரத்தனம். அப்ப நீங்க இன்னும் கடவுளை நம்பல. நீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும், உங்களை துரத்துகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு கூப்பிடுற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கடவுள் மீதான நம்பிக்கை இல்லை. நீங்கன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நாம பகல் வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம். அதான உண்மை, அதான உண்மை. பட்டையும் கொட்டையும் போட்டு சாமியை கும்பிடலாம், பகல் வேஷம். உண்மையான சரணாகதி என்பது எந்த நிலையிலும் மனது திடமாக இருப்பது. ஒரு 6 வயது நிரம்பிய பிரகலாதனுக்கு இருந்த சரணாகதி தத்துவ புரிதல் நமக்கு 1% கூட இல்லை என்பதுதானே உண்மை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பிரகலாதன் தகப்பன்கிட்டையும் கெஞ்சல, என்ன கொல்லாதப்பா அப்படின்னு கேட்கவும் இல்லை. நாராயணன்கிட்டையும் என்ன காப்பாத்துன்னு கேட்கவே இல்லை. பிரகலாதனுக்கு என்ன ஆனாரு? அவர் கொல்ல முடிஞ்சுதா? இல்ல நாராயணன்ட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்லாததுனால அவர் செத்து போனாரா? இல்ல, கொல்ல போனவன் செத்து போயிட்டான். நாராயணரை வந்து கிழிச்சிட்டார். காரணம், பிரகலாதன் கெஞ்சவே இல்லை, என்ன காப்பாத்துன்னு கெஞ்சவே இல்லை. தூணிலிருந்து வெளிப்பட்ட போது கூட இவனை கொல்லு அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. இவன் தான் என்ன போட்டு கொடுமைப்படுத்துறான், கொல்லுன்னு சொல்லவே இல்லை. அப்போ எந்த நிலையிலும் வானமே இடிந்து தலையில் விழும் போதும் என் பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிதானமும் சாந்தியும் சமாதானமும் எப்போது உங்கள் மனதிற்குள் எனக்கு எதுவும் நடக்காது, என் பகவான் இருக்கிறார் ஒரு நம்பிக்கை ஆணித்தரமாக உங்களுக்குள்ள இருக்கிறதோ, அதுதான் பகவான் அர்ஜுனத்தில் சொன்னது, இந்த கலியுக தர்மங்களை எல்லாம் மறந்து விடு அர்ஜுனா, என்னை சரணடைந்து விடுனார். இதுதான் சரணடைகிறது. சும்மா பேச்சுக்குனா எல்லாம் பகவான் பாகத்தி போட்ட குறிச்சி, இனி அவராச்சு, அவர் என்ன பண்ணிட்டு போட்டது, அது உண்மை இல்லை. இப்ப உண்மையான சரணாகதம்ங்கிறது, உண்மையான சரணாகதி என்பது நீங்க பண்றதெல்லாம் மகா துரோகம். சாமி வந்து கும்பிட வேண்டியது, அப்புறம் வெளியே போய் சாமி ஏச வேண்டியது, திட்ட வேண்டியது, அப்படிதானே? கடவுள் உங்களை பல்வேறு விதங்களிலே சோதிப்பார். நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போற பிரசாதத்தை கூட ரோட்ல யாராவது மூலமா புடிச்சு பறிச்சு தூரப்பட வைப்பார். இல்ல உங்க கையில இருந்து கூட பிரசாதங்கள் ரோட்ல விழும். ஆமா, நம்ம வீட்டுல உள்ள பிரசாதத்தை கூட நாங்க ரோட்ல இருந்து எல்லாம் எடுக்கிறோம். இப்போ ஆமா, நாங்க ரோட்ல கிடந்து நம்ம கொடுத்த பிரசாதங்கள்லாம் ரோட்ல இருந்து நான் பொறுக்கிட்டு வரேன். நம்ம கொடுத்தது தானே, பரவாயில்ல, நம்ம வீட்டுல இருந்து யாரோ புண்ணியாட்டி போட்டு போயிருக்காங்க, சந்தோஷம், அப்படி எடுத்து கொண்டு நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். உங்கள் கைகளில் இருந்து சாத்தான் அதை பிடித்து பறித்து தூர எறியும். இல்ல சாத்தான் உங்கள் மனதில் புகுந்து உங்கள் கைகளாலே தூர எறிய வைக்கும். ஆனால் இது எல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. அப்படி எரிஞ்சவங்க, தூக்கி தூர போட்டவங்க எல்லாம் என்ன ஆனாங்க நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. அது பகவானுக்கு தெரியும். ஆனால் எந்த கணத்திலும் எந்த பொழுதிலும் மனதை தளர விடாமல்
முழு சரணாகதி உங்களுக்கு பகவானின் திருவடிகளில் எப்போது வருகிறதோ அந்த கணம் உங்களுடைய முழு பாரத்தையும் பகவான் சுமப்பார். அது வரைக்கும் நீங்க தான் தூக்கி சுமந்துட்டே இருக்கணும். அப்ப இப்ப பிரகலாத மகானுடைய கதை புரிஞ்சிருக்குல்ல? முழு சரணாகதிங்கிறது என்னன்னு புரியுது இல்ல? நம்ம இனி பண்ணுவோமா? அப்படி தயவுசு நான் திருப்பி அதான் சொல்றேன். என்ன குறிச்சு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, ஒன்னும் சம்பவிக்க மாட்டேங்குது, ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு நாளும் பேசாதீங்க. எங்க வீட்டுல 24 மணி நேரம் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள. சில நேரங்கள்ல மனித பிள்ளையால அந்த விளக்கு, வீட்டுல உள்ளவங்கிட்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? விளக்கு அணைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், விளக்கு ஏத்துமா அப்படிதான் சொல்லுவேன். பேச்சுல எப்பவுமே பாசிட்டிவ் தன்மை, எண்ணங்களில் எப்பவுமே பாசிட்டிவ் தன்மை. எனக்கு எல்லாம் நடக்கும். இப்ப என்ன பிரச்சனை? என்னுடைய சுகரை செக் பண்ணா 350 இருக்கு, ஆனாலும் என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. சுகரை செக் பண்ணா 350 இருக்கு. ஏன்னா டெய்லி 4 மாம்பழம் 5 மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் சாப்பிடுறதுனால சுகர் வந்து அப்படி கின்னு அது கம்பீரமா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து இருக்கு. ஆனாலும் எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஏன்? எல்லாத்தையும் சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணமஸ்து. இதை நீங்களே தான் சாப்பிடுறீங்க, நான் சாப்பிடல. நோயை மட்டும் என்ன கொடுங்க, சாப்பிடுறது நீங்களே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணித்து விடுவார், எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிடுறது. அப்புறம் நம்மள என்ன செய்ய போகுது? ஒன்னும் பண்ணாது. நேத்து ஒரு பக்தை ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்டார் ஹோட்டல்ல பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் கொடுத்தா சாப்பாடு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அரிசியை உலையில போட்டு சோறெல்லாம் ஆக்கி கொண்டு வருவான். இந்த அரை மணி நேரத்துல அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, அது நான் வந்து எனக்கு பயமா இருக்கு, ஏற்கனவே ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாத்திரையை பார்த்து எடுத்து தருவாங்க, நான் பயந்து சாப்பிடுவேன் அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன், ஏம்மா உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாச்சு. உனக்கு யாரு மாப்பிள்ளையா வரணும், நீ யார பிள்ளையா பெறணும், நீ யாருக்கு குழந்தையா பெறணும், யார் உனக்கு பேர பிள்ளையா வரணும், நீ எங்க வேலை பார்க்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும் என்பதையெல்லாம் விட நீ பிறந்தது முதல் இறப்பது வரை எத்தனை பேருக்கு அரிசி சோறு திங்கணுங்கிறது கூட எழுதிதான் வச்சிருக்க. அதை மிஞ்சியும் நீ சாப்பிட முடியாது, குறைச்சியும் நீ சாப்பிட்டு போக முடியாது. நீ எவ்வளவு பருக்க சாப்பிடணுங்கிறத கூட பகவான் எழுதிதான் அனுப்பியிருக்காரு. நீ எவ்வளவு கிலோ ஸ்வீட் திங்கணும், எவ்வளவு கிலோ சோறு திங்கணும், உனக்கு என்னங்கிறது எல்லாம் ஒரு அளந்துதான் விட்டுருக்காரு. அப்படி இருக்கப்போ உன்னுடைய மரணத்தையும் அவர் தீர்மானிச்சுதானே விட்டுருப்பார். இல்லப்பா அந்த பொம்பளை பிள்ளை இப்ப நல்லா கரெக்டா மாத்திரை எல்லாம் சாப்பிடுது, அதனால நீ என்ன பண்ணு, கூட ஒரு 5 வருஷத்தை தள்ளி போட்டுற போறாரா? இல்லப்பா அந்த பிள்ளை இப்ப ரெகுலரா வாக்கிங் எல்லாம் போகுதுப்பா, நல்ல வாக்கிங் போகுது, ஜிம்முக்கு போகுது, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுது, அப்போ சுகர் எல்லாம் இப்ப குறையுது, அதனால இத அந்த இப்போ 2050 இருக்கிறத 2070 எழுதியிருப்பா, அப்படி எழுத போறாரா? நீ தின்னாலும் திங்காட்டாலும் நோய் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் குறித்த தேதியில் நீ போய் சேர போற. அப்புறம் எதுக்கு நீ பயந்து மாத்திரை ஒழுங்குற, பயந்து அங்க ஓடுற, பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போற, பயந்து ஃபுல் செக்அப் பண்ற, எதுக்கு? ஆனா அதுக்காக இறைவன் தந்த உடம்பை கெடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. ஏன் பயப்படுறேங்க? சாப்பிடு, நல்லா சாப்பிடு, மாத்திரையை போடு, பகவானே ஏதோ வந்திருக்க, நீ அளந்த பருக்கே நான் சாப்பிடுறேன், நீயே காப்பாத்திக்கப்பா. பாரத்தை அவர் மேல போட்டு பேசாம இரு. பயம் எப்ப பார்த்தாலும் செத்து போயிருவோமோ, அங்க போயிருவோமோ, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, திடீர்னு அது வந்துருமோ, இது வந்துருமோ, ஒரே பயம் மனுஷனுக்கு. அப்புறம் உனக்கு என்ன கெட்ட வார்த்தை வருது, அப்புறம் எப்படி பகவான் உனக்கு வந்து அருள் புரிவார்? எப்படி அருள் புரிவார்? எல்லாவற்றையும் பகவானிடம் அர்ப்பணித்து விட்டு, நம்முடைய இறப்பை கூட பகவானிடம் அர்ப்பணித்து விட்டு பேசாம இருங்க. இதை விட ஒரு விளக்கத்தை அடியால் சொல்ல முடியாது. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.